அன்பார்ந்த முருகபக்தர்களை வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. கற்றது கைமணளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட முருகர் ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட நான் 2 வருடம் முருகர் பற்றி நிறைய விஷயங்கள் தேடினதில்லை. இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது 1% தான். 99% நிச்சயமாக முருகப்பெருமான இந்த யுகத்திலையும் இந்த பிரிவிலையும் உணர முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய அபரிவிதமான சக்தி. நம்ம 1% தான் நான் தெரிஞ்சு சொன்னதே. இன்னும் தெரியாத 99% இருக்குது. கண்டிப்பாக எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் என்ன மாதிரி யாராவது முருகப்பெருமான் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அந்த 1%லேயே நான் மிரண்டு போயிருக்கேன் பல விஷயங்களில். நான் முருகர் பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா திருப்பம் தரும் திருப்புகள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. குமுதம் சேனல்லேருந்து ஒரு வாட்டி எனக்கு தொடர்பு கொண்டு பேசினாங்க. அப்போ நேர்காணல் கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஐயா மன்னிச்சிக்கிங்க, நான் எதுவும் தலைகணத்துலேயோ இல்லை தவிர்க்கிறதுக்காகவோ நான் சொல்லலை. நான் வரைக்கும் இந்த 2 சேனல் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆதான் ஆன்மீகம், ஐபிசியும். இது தாண்டி வேறு எந்த சேனலுக்கு எனக்கு போகிறதுக்கு உத்தரவு கிடைக்கல. எதிர்காலத்தில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு தியானத்தில் உத்தரவு வந்துச்சு, இது மாதிரி பேசுகிறது மட்டும் இல்லாமல் எழுதவும் நான் ஆரம்பிக்கணும், நீ எழுதவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கிடச்சிது. அப்போ நான் முருகப்பெருமான்கிட்ட கேட்டது என்னென்னா, 9வது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம், அந்தளவுக்கு எந்த ஒரு படிப்பருவும் இல்லாத நம்ம போய் எழுதணும்னா என்ன எழுதணும் அப்படின்னு இருக்கும்போது தான் எல்லா விஷயங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு உத்தரவாக கிடச்சிது. அதில் திருப்புகழ் பற்றி எழுத ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட திருப்புகழில் 16,000 பாடல்கள் அருணையனார் பெருமான் உலகத்துக்கு கொடுத்தாலும் அந்த 16,000 பாடல்கள் நம்மளுக்கு கிடச்சது கிட்டத்தட்ட ஒரு 1330லேருந்து 40க்குள்ளே தான். சரி, திருப்புகழ் பாடல் எழுத போகிறோம், அதுக்கு ஒரு தலைப்பு வேணுமென்றப்போ தான் திருப்பம் திருப்புகழும் கிடைக்கிது. அதுக்கப்புறம் நான் குமுதம் சேனலில் பேசுகிறப்போ அவங்க கேட்டதும் நடந்துச்சு. முருகப்பெருமான் கொடுத்த பணியும் இதில் நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒன்று எழுதுறது திருப்பம் தரும் திருப்புகழில் 51 பாடல் நான் தேர்வு பண்ணி வச்சுருந்தேன். இந்த முருகர் பற்றி பேசுகிற போதே, முருகர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியும் திருப்புகழ் சார்ந்து நான் நிறைய விஷயங்கள் எடுத்து பதிவு பண்ணி வச்சுருப்பேன். அதில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம முருகப்பெருமான உணர்த்த நானாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான். அந்த மாதிரி தான் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எல்லாமே. அப்போது இந்த தலைப்பில் எழுதணுன்றப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா எழுதுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசவும் ஒரு வீடியோவும் அதை சார்ந்து கொடுங்க, அது கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னாங்க. எல்லா முருக பக்தர்களும் புரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எழுதுறது இன்னும் படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இன்னும் வார வாரம் வர புக்கு, அது ஆனந்த விகடனாக இருக்கட்டும், குமுதமாக இருக்கட்டும், எத்தனையோ புக்குகளை சக்தி விகடன் புக்காக இருக்கட்டும், எத்தனையோ பேர் இப்போ வரைக்கும் படித்து மட்டுமே ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதனால் அதில் அதை தாண்டி இந்த யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த இன்றைய இளைஞர்களை முருக பக்தியில் கொண்டு வரதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்வாங்க. கண்டிப்பாக நானும் ஒரு காரணமாக இருந்தாலும் நான் மட்டும் காரணம் கிடையாது, எத்தனையோ பேர் இருக்காங்க அதில். அப்போ வீடியோவும் பேசலான்றப்போ புத்தக வடிவிலையும் எழுத்து வடிவில் வார வாரம் வெள்ளிக்கிழமையும் அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடியோ வடிவிலையும் பேசுவோம், இந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறோமோ அதை சொல்லி அதுக்கு இன்னொன்று விளக்க உரையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 1 வருடம் முடிஞ்சிருச்சு. 1 வருடம் முடிஞ்சு இது வரைக்கும் 22 பாடல்கள் நான் பதிவு பண்ணியிருக்கேன். 51 பாடல்கள் தேர்வு பண்ணேன். இது என் ஒருத்தரோட உழைப்பு மட்டும் கிடையாது, ஒருத்தரோட முயற்சியும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேராசிரியர்கள் இருக்காங்க. எனக்கு ராமு ஐயான்னு ஒருத்தர் அவர் மிகப்பெரிய அளவு உதவி பண்ணார். நான் முருகர்கிட்ட இந்த மாதிரி எழுதணும்னு வந்துருச்சு, இதில் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு திருப்புகளையும் ஒவ்வொரு வரிகள் ஒவ்வொரு புத்தகத்தில் வித்தியாசமாக இருக்குது. கிருபானந்தாரியார் தொகுத்து வழங்கினதில் ஒரு விஷயம் இருக்குது. அதே சமயத்தில் இன்னும் திருப்புகழ் சார்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணவங்க சொன்ன வார்த்தைகளில் நிறைய அர்த்தம் மாறுது அப்படின்னு ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது நான் திருவண்ணாமலைக்கு யதார்த்தமாக போகிறேன். அப்போ ஒருத்தர் அறிமுகமாக அவர் திருப்புகழ் பேராசிரியர் முடிச்சவர் ஐயா ராமு ஐயா. அவர் மூலயமா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னோட ஒரு முயற்சி நான் மட்டும் செய்தது கிடையாது. திருப்பம் தரும் திருப்புகழ் நிறைய பேரோட உழைப்பும் முயற்சியும் இருக்குது அதில். அதே மாதிரி குமுதம் சேனலில் நான் எத்தனையோ டைமில் சொன்ன டைமில் என்னால் போக முடியாத சூழ்நிலை வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி 1 வாரம் காத்திருந்து அடுத்த வாரம் வெளியிடுவாங்க. நான் கேட்பேன், அப்போ ஐயா இந்த மாதிரி இந்த வாரம் வரலன்னா மக்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்கன்னு. இல்லைங்க சார், ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு தெரியும், 1 வாரம் வரலாம் அடுத்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலே திருப்பம் தரும் திருப்புகழ் உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா முருக பக்தரும் போய் சேர்ந்துருக்கு. அவரவர்களோட தேவைகளுக்கும் அவரோட கேள்விகளுக்கும் அவரோட குறைகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் நிவாரணமாக இந்த திருப்பம் தரும் திருப்புகழ் இருக்குன்றது நான் பல தடவை உணர்ந்திருக்கேன். எனக்கு வர மெசேஜ் மெயில் மூலயமாவும், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வர மெசேஜை நான் படிப்பேன். அதில் படித்த ஒரு சில பேருக்கு நான் சொல்லுவேன், இந்த திருப்புகழ் சார்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி மாற்றிருக்குன்னு நீங்கள் மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ திருப்புகழ் உண்மையிலே ஒரு பெரிய கொடுப்பனை தான் சொல்லும். முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷன் தான் சொல்லுவோம். அது அருணையநாதர் பெருமான் தான் அந்த மொத்த கிரெடிட்ஸும் அவருக்கு தான் போகும். ஏன்னா
அவர் மூலயமா தான் முருகப்பெருமான் நடத்தியிருக்காரு. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையிலே அர்த்தம் என்னென்னா, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், முருகப்பெருமானை கண்ணால் பார்க்குறோம், ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு போகிறோம், இல்லை ஒரு மாலை வாங்கிட்டு போகிறோம், ஒரு வஸ்திரம் வாங்கிட்டு போகிறோம், முருகப்பெருமானுக்கு நம்ம சாத்துறோம், அதை கண் கூட பார்க்குறோம், மந்திரத்தை கேட்குறோம். அப்படிங்கிற நம்ம வாய் மூலயமா அரோகரா மந்திரம் சொல்கிறோம், அது ஒரு பெரிய புண்ணியம் தான். ஆனால் எல்லாமே நான் செய்கிறேன் முருகா, என் வாய் மூலயமா நான் உனக்காக ஒரு பாடல் பாடுறேன், அது எந்த பாடலாக இருந்தாலும் சரி, அதில் திருப்புகழ் பாடலாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுப்பனை. அந்த பாடல் மூலயமா உன்னை நான் பாடி மகிழ்விக்கிறேன், அது மூலயமா எனக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாடுறது தான் அந்த வாய் மணக்கும் சொன்னதுக்கு அர்த்தமாக தான். வாய் மட்டும் இல்லை, வாழ்க்கையே மணக்கும். நீங்கள் திருப்புகழ் பாடி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற பெரிய சொத்து இந்த திருப்புகழ் பாடலை தான். ஏதாவது ஒரு பாடலை தேர்வெடுத்து நீங்கள் எப்போல்லாம் வாழ்க்கையில் தோண்ட புரியும் அப்போ அந்த திருப்புகழ் பாடல் பாடு, உன்னால் முடிஞ்ச நேரம் வரைக்கும் கிடைக்கிறப்பெல்லாம் பாடு. கண்டிப்பாக இப்போ வாழ்க்கை மாறுன்னு இந்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க. வாய் மட்டும் மணக்காத வாழ்க்கையே மணக்கும், இதுதான் திருப்புகழ் பின்னாடி இருக்க ஒரு பெரிய உண்மை. புகழை பற்றி நான் நிறைய கர்ம ஆராய்ச்சியில் வந்து நிறைய விஷயம் உணர்ந்தேன். புகழ் வந்து என்றைக்குமே ஆபத்து. நீங்கள் புகழ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு சமமாக பணிவு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த புகழ் வந்து என்றைக்குமே உங்களுக்கு நன்மை பயக்கும். பணிவு கம்மியாகி புகழ் அதிகமாகிடுச்சுன்னா அது தலகணமாக மாறும். தலகணமாக மாறினதுக்கப்புறம் ஒரு ஆணவம் வரும். அந்த ஆணவம் வந்ததுக்கப்புறம் இயற்கையை வந்து மனிதனை ஒரு சில வழிகளில் வந்து அழிக்கிறதுக்கு காத்திருக்கு. காரணம் என்னென்னா, அது நம்ம ஊழ்வினை கர்மவினை இப்படி அதில் முக்கியமான ஒரு இயற்கை கையில் எடுத்துருக்க ஆயுதம் தான் அந்த புகழ், ஆணவம், தலைக்கணம். இதெல்லாம் நீங்கள் வந்து கடந்து போனோம் அப்படின்னா பணிவுன்ற ஒரு பெரிய போர்வை எடுத்து நீங்கள் போத்திக்கணும். அந்த பணிவு சேர்ந்தது அந்த திருப்புகழ். என்ன திருப்புகழ்ன்றது, நான் புகழ்ன்ற வார்த்தை ஏன் வந்துச்சுன்னு தேடும் போது தான் நான் நிறைய விஷயங்கள் உணர்ந்தேன். அதேமாதிரி முருகர் ஆராய்ச்சியில் நான் கிட்டத்தட்ட ஒரு மைல் கடந்து சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன். இலங்கை தான் இருக்கிறதுலே வந்து முருகப்பெருமான் சக்தி அதிகமாக செயல்பட்ட இடம். அது விரைவில் என்னோட இலங்கை பயணத்தில் நிச்சயமாக இதை விரிவாக பதிவு செய்கிறேன். திருப்பம் தரும் திருப்புகழுக்கு கிட்டத்தட்ட 1 வருடம் நீங்கள் கொடுத்த ஆதரவும் அன்பும் அளப்பரியது. இந்த நேரத்தில் வந்து குமுதம் வரதராஜன் ஐயா அவர்களுக்கும், ஜெயப்பிரியன் ஐயா அவர்களுக்கும், குமுதன் ஊழியம் அவர்களுக்கும், ஏன்னா நிறைய டைமில் வந்து எடிட்டர்லாம் கிடைக்காம சொல்லுவாங்க, ஏன் சார் இந்த வாரம் வரலன்னா எடிட்டர் கிடைக்கல சார், எடிட்டர் பிரச்சனை அப்படின்வாங்க. இன்றைக்கி யூடியூப் சேனல் அதிகமானதுனால எடிட்டர்களுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு டைமில் வந்து ஜெயப்பிரியன் சாரே உட்காந்து நிறைய விஷயங்கள் பண்ணி போட்டிருக்காரு, அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒட்டுமொத்த குமுதம் நிறுவனத்திற்கும், குமுதம் ஊழியர்களுக்கும், குமுதம் வாசகர்களுக்கும், என்னை பின்தொடரும் முருக பக்தர்களுக்கும், முருக சொந்தங்களுக்கும் என் நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. இந்த ஒன்று மட்டும்தான் என்னால் வந்து காட்ட முடியும். அதுக்கு வேறு கைமாறி என்ன இருக்குது நானும் பார்த்துட்ருக்கேன். எது வரும் காலங்களில் ஏன் என்னை தேடி அலையாதீங்க, நானே உங்கள் இடத்துக்கு வருவேன்னா கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் இன்னும் ஒரு சில காலகட்டத்தில் வந்து மொத்தமாகவே முருக பக்தர்களுக்கு அர்ப்பணித்து என்னோடய பயணம் இருக்கும். முருகப்பெருமான் அதை விரைவில் நடத்துவார். அதற்குண்டான உத்தரவும் கொடுத்துருக்காரு. திருப்பம் தரும் திருப்புகளுக்கு இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த அன்புக்கும் அதற்கும் நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.